அதிமுகவால் தான் மதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைத்தது என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ மறந்துவிடக் கூடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் அவரது சிலைக்கு ஜெயக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வைகோ திமுகவை திருப்திப்படுத்த அதிமுகவை விமர்சிப்பதாகவும், வாய் கூசாமல் ஒரு கட்சியை இழிவுபடுத்தி பேசுவது அவரது பண்பிற்கு நல்லதல்ல என்றார். ஒரு நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல தந்தை மறப்பது நன்று சொல்லுவாங்க. நன்றி மறக்கக்கூடாது. அவருடைய கட்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போது அன்றைக்கு முதலாக அன்னைக்கு பார்த்தா 98ஆம் ஆண்டு அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணி சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு 3 எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆயிருக்காங்களா? கிடையாது. அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாம அந்த கட்சிக்கே ஒரு அங்கீகாரம் அன்னைக்கு அந்த பம்பர சின்னத்துக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்னைக்கு அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்ததால்